Hi friends, welcome to my channel Exam Max. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான்செட் 2010 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம தெர்மோடைனமிக்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக் சயின்ஸ் as well as மெக்கானிக்கல் ரெண்டுலேயும் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுலேயும் கம்பைன் பண்ணி ரெண்டில் கேட்ட கொஸ்டினாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, given that along a path 1 to 3 a system absorbs 100 kilojoules of heat and does 60 kilojoule of work, while along the path 143 it does 20 kilojoule of work. The heat absorbed during the path 143 is. ஓகேங்களா, சம்பளம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிஸ்டம் வந்து 1 to 3ல் 100 kilojoules of heat absorb பண்ணுது அண்டு 60 kilojoules of ஒர்க் வந்து நம்மளுக்கு கொடுக்கு. ஸோ அதே மாதிரி அதே சிஸ்டம் வந்து 143ல் வந்து பார்த்திங்கன்னா 20 kilojoules of ஒர்க் நம்மளுக்கு கொடுக்கு. ஸோ அப்போது அந்த பாத்தில் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னு கேட்காங்க. ஸோ ஓகேங்களா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏ வந்து -140 kilojoules, பி வந்து -80 kilojoules, சி வந்து -40 kilojoules அண்ட் டி இஸ் 60 kilojoules கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லா ஃபார் பாத் 1 2 3. ஸோ நம்மளுக்கு 1 2 3ல் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டில் Q 1 2 3 U3 minus U1 plus W 1 2 3. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் லா. ஸோ நம்மளுக்கு ப்ராசஸ் 1 2 3 நம்மளுக்கு ஹீட் அப்சர்வ் வந்து 100 kilojoules. ஸோ 100 is equal to U3 minus U1 plus ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா 60 kilojoules கொடுக்குறாங்க. ஸோ 60. ஸோ அப்போ U3 minus U1 is equal to 100 minus 60 is equal to 40 kilojoules. ஸோ இது வந்து ஃபார் பாத் 1 2 3. ஸோ சிமிலர்லி பாத் 1 4 3 பார்ப்போம். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், U3 is equal to 40 kilojoules ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, வந்து பாத் வந்து 1 4 3க்கு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ 1 4 3க்கு நமக்கு என்ன ஹீட் அப்சர்வ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஒர்க் டன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க 20 kilojoules கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது Q 1 2 3 is equal to 40 plus 20 60 kilojoules. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். Second question, the equation of state of an ideal gas is the relationship between the variables. So options are pressure and volume, pressure and temperature, pressure, volume and temperature, pressure, volume and temperature. So இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, so we know that ideal gas equation, we know that PV is equal to mRT. So P is the pressure, V is the volume, M is the mass, R is the gas characteristic gas constant and T is the absolute temperature. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அப்போது எதை ரிலேட் பண்ணிங்கன்னா ப்ரெஷர், வால்யூம் அண்டு டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ திஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ் த ஆன்சர், ப்ரெஷர், வால்யூம் அண்டு டெம்பரேச்சர். Third question, a control volume refers to. So options are a fixed region in space, a specified mass, and an isolated system, a closed system. ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, the control volume refers to a fixed region in space. So it is the fixed space. ஓகேங்களா, திஸ் இஸ் தி கண்ட்ரோல் வால்யூம். ஓகேங்களா,
Fourth question. Two blocks which are at different states are brought in contact with each other and allowed to reach final state of thermal equilibrium. The final temperature attained is specified by the options are first law of thermodynamics, second law of thermodynamics, third law of thermodynamics and zeroth law of thermodynamics. ஓகேங்களா, நமக்கு zeroth law of thermodynamics தான் which states the relation between temperature. ஓகேங்களா, is a measure of temperature scale. So answer is D, zeroth law of thermodynamics. So zeroth law of thermodynamics என்ன சொல்லுதுன்னா, if two blocks A and B are at different temperature and brought to in contact with each other and allowed for some time and it will reach the final thermal equilibrium. அதாவது பிளாக் ஏ இருக்குது, பிளாக் பி இருக்குது, ரெண்டும் வேறு டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் காண்டாக்டில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு ஈக்குலிபிரியம் அலோவ் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஏ அண்ட் பி ஆர் ரீச் ஃபைனல் டெம்பரேச்சர். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது, இது ஒரு 30 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம்டைம்ஸ் போத் ஏம் 25 டிகிரி சென்டிகிரேட். ஓகேங்களா, இதுதான் நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து zeroth law of thermodynamics தான் டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா. ஃபிஃப்த் கொஷின். A mixture of gases expand from 0.03 meter cube to 0.06 meter cube at constant pressure of 1 megapascal and absorbs 84 kilojoule of heat during the process. The change in internal energy of the mixture is. So the options are A 30 kilojoules, B 54 kilojoules, C 84 kilojoule and D 114 kilojoules. ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதான் பார்ப்போம். ஸோ சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு சம்பளம் என்ன தான் கொடுக்குறாங்க, கேஸ் எக்ஸ்பேண்ட் ஃப்ரம் 0.03 மீட்டர் கியூப் டு 0.06 மீட்டர் கியூப். ஸோ அப்போ V1 equal to 0.03 மீட்டர் கியூப் அண்டு V2 equal to 0.06 மீட்டர் கியூப். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் 1 pascal கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ P equal to 1 megapascal. So 1 into 10 power 6 Newton per meter square and absorbs 84 kilojoules of heat. So Q is equal to 84 kilojoules. So the change in internal energy நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஃபார் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஒர்க் டன் ஈக்குவல் டு P into dV. So which is equal to P into V2 minus V1. So work done is equal to integration of P into dV. So நமக்கு வந்து constant pressure, so P value வச்சோம், dV வந்து V2 minus V1. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ work done is equal to நம்மளுக்கு ப்ரெஷர் தெரியும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் 1 into 10 power 6 0.06, இது வந்து V2 minus 0.03. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 0.03 கிடைக்கும். இந்த சொல்லுங்கள் 0.03 to 10 power 6, இது 30 kilojoules. ஓகேங்களா. ஒர்க் டன் equal to 30 kilojoules. ஸோ நம்மளுக்கு இந்த ஃப்ரம் ஃபஸ்ட் லா வந்து பார்த்திங்கன்னா Q equal to equal to change in internal energy plus ஒர்க் டன். ஸோ ஹீட் நம்மளுக்கு வந்து 84 kilojoules கொடுத்துருக்காங்க, which is equal to W ப்ளஸ் ஒர்க் டன் நம்மளுக்கு 30 kilojoules கிடைச்சிருக்கு. அப்போது internal energy is equal to 84 minus 30, which is equal to 54 kilojoules. This is the answer. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் ஆப்ஷன் C is correct. B ஆப்ஷன் வந்து 54 தானே, 54 kilojoules. ஸோ ஆப்ஷன் B is correct. Okay. Sixth question. The following relationship defines the Gibbs free energy G. So solutions are G is equal to H minus Ts, B G is equal to U plus Ts and C G is equal to H minus Ts and D F is equal to U minus Ts. ஓகேங்களா. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் C, G is equal to H minus Ts. ஓகேங்களா. இது வந்து Gibbs free energy. ஓகேங்களா. Gibbs free energy for open system.
ஸோ நமக்கு so similarly f minus f is equal to u minus t is the Helmholtz function. For closed system. ஓகேங்களா? Seventh question. In condensing turbine, the pressure in last stage of turbine is, the options are A equal to atmospheric, B less than atmospheric, and C more than atmospheric, and D is maybe less or more depending on the size of the turbine. The answer is B less than atmospheric. ஓகேங்களா? Eighth question. Domestic refrigerator working on the vapor compression cycle uses the following type of expansion device. ஓகேங்களா? So options are A electrically operated throttle valve, B manually operated valve, C thermostatic valve, and D is capillary tube. So the option is D capillary tube. ஓகேங்களா? So domestic refrigeration using vapor compression cycle uses capillary tube as expansion device. ஓகேங்களா?